அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி குரூப் 2 எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதுக்குரிய ஆன்சர் கீ தமிழுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 பார்ட்டாக வந்து கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் குரூப் 4க்கு எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின் வந்து எளிமையாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சரி ஓகே போன இதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தவிர, ஓகேவா, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தவிர மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இங்கிலீஷ் அந்த அர்த்தம் புரியுறது இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம வந்து ஆன்சர் கீக்குள்ள வந்து போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இது 10th வந்து இருக்குது நம்மளுக்கு. தேவநேய பாவனர் சொல்வளம் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3421 அப்படிங்கிறது. யானையின் ஒளி மரபு என்ன அப்படின்னா பிளிரும் அப்படிங்கிறது. மானின் தொகை மரபு மான் கூட்டம். அடுத்து பொருந்தாச்சொல். இதில் வந்து எது பொருந்தாச்சொல் அப்படின்னா உற்றார் அப்படிங்கிறது தான் பொருந்தாச்சொல். ஏன் அப்படின்னா செற்றார், நன்னார், ஒன்னார் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பகைவரை தான் வந்து குறிக்குது. அடுத்து அகரவரிசை. அகரவரிசையில் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக வந்து வரும். இந்த அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இக்கி இங்கு இச்சி இஞ்சி அந்த இது வரிசையாக தெரிஞ்சால் தான் இது போட முடியும், இல்லைனா போட முடியாது. அடுத்து இந்த வெற்றி வீரம் வலி இந்த பொருளை தரும் சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஏ விரல் அப்படிங்கிறது. வேணன்மை இதை வந்து வேன் கூட்டல் அண்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கொடுக்குறது ஃபைனல் ஆன்சருக்கு வந்து கிடையாது. ஓகேவா? ஃபைனல் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி விட்றப்ப தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு ஓகே இதுவாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது கூட்டல் அன்று அது ஒன்று அப்படிங்கிறது. உள் கூட்டல் மனம் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தரட்டும். உண்மனம் வருதா உள்மனம் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்குருவோம். சரியா? கண்டிப்பாக இந்த 2 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒன்று ஏ இருக்கணும், இல்லைனா சி வந்து இருக்கணும். ஆன்சருக்கு வந்து வரட்டும். அடுத்து இந்த கூற்று காரணம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று தவறு காரணம் தவறு அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்துக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்குது, இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒற்றுப்பிழை சரி செய்ய இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும். வள்ளலார் அருளிய வழிகளை இக்கு வந்து வரணும். கடைப்பிடித்து இப்போ வந்து வரணும். நம்ம என்ன நினைப்போம், கடைப்பிடித்து அப்படின்னு சொல்லி வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போட்டிருப்போம். பட் என்ன அப்படின்னா கடைப்பிடித்து அப்படிங்கிறதான் வந்து வரும். அடுத்து 13வது கொஸ்டின். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படிங்கிறது. மோந்து பார்த்தால் வாடிவிடும் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா முகம் திருந்து நோக்கினால். ஊவே சாமினாரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழ் தேசபக்தன். ஏன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலைமை இவர் வந்து இருப்பார். இதெல்லாம் 6th வந்து இருக்குது. கனலி சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. இதில் வந்து கரும்பு அப்படிங்கிறது. சூரியன் நெருப்பு பன்றி இந்த மூணுமே கனலியை வந்து குறிக்கும். அடுத்து இது வந்து பேராகிராஃப் மூலமாக கொடுத்துருப்பாங்க. இதிலலாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை அறநூல்கள். அடுத்து இளமையாக இருக்கும் கலை எது கல்வி. ஸோ இதை நான் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகள் முதன்மையானது இது புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை அகநடை பயிற்சி. கற்க வேண்டும் இந்த இதுக்கு வந்து இளமையாக அப்படிங்கிறது. அடுத்து இது வந்து பாருங்கள் இடியோசை கொட்ட நாகம் போல இதுக்கு வந்து மிரட்சி அப்படிங்கிறது வந்து வரும். நீர் பூத்த நெருப்பு போல நீர் என்பதன் பொருள் என்ன? திருநீர் என்ன எதனால் ஆனது? சாம்பல். மீதுன் விரும்பேல் என்ற ஆத்திச்சுடுக்கு தொடர்புடைய பழமொழி நொறுங்க தின்றால் 100 வயது. அதிகமாக திங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. பார்க்கலாம், டிஎன்பிஎஸ்சி வந்து ஆன்சருக்கு வந்து விடட்டும். அடுத்து இந்த புவியியல் சுரங்க ஆணையர் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வனத்துறையும் வரலாம், சுற்றுச்சூழல் துறையும் வரலாம். ஆன்சருக்கு வந்து வரட்டும். இது ஏற்கனவே பழைய கொஸ்டின் மாதிரி வந்து இருக்குது. ஓகேவா? ரைட். ஹேஷ்லியன் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்குபவர் அப்படிங்கிறது தமிழில். அடுத்து இந்த பொறுத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் டி சரியான தொடர். இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின அப்படிங்கிறது. கோவலன் மதுரை மாணவர்கள் செல்கிறான் இது வந்து என்ன காலம் அப்படின்னா நிகழ்காலம். செல்கிறான் அப்படிங்கிறது. புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. இதில் வந்து
கேள்வியே வந்து வித்தியாசமாக வந்துருக்காங்க, ஆப்ஷனும் வந்து வித்தியாசமாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இதில் பிணை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வராது அப்படின்னு தெரியும். நாகு அப்படிங்கிறது ஒன்று இளமையை குறிக்கும், இன்னொன்று பெண்மையை குறிக்கும். அழகு அப்படிங்கிறது இந்த பெண் கோழி, பெண் மயில் இதெல்லாம் வந்து குறிக்கும். பெட்டை அப்படிங்கிறது அந்த விலங்குகள் பறவைகளோட அந்த பெண்ணை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஸோ இதில் வந்து மெஜாரிட்டி எதுவாக இருக்கலாம் அப்படின்னா பெட்டை அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி ஆன்சருக்கு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆன்சருக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து தெரியும். அடவி சொல்லின் பொருள் என்ன? அடவி அப்படின்னா காடு அப்படிங்கிறது. பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின், இதில் மிகுதி அப்படிங்கிற பொருளை உணர்த்தும் சொல் என்ன? இது வந்து பரியது அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறப்ப யானை போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் பரியது அப்படிங்கிறது தான் பெருசு அப்படின்னு சொல்லி வரும். உதகை, உதக மண்டலம். இதில் வந்து அதுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா அஃது அப்படிங்கிறது போடணும். இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது அப்படிங்கிறது வரும். சரியா, 1 அல்லது 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. இல்லை தான் மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து இந்த பாடலில் இன எழுத்து இடம்பெற்ற சொல் என்ன? இன எழுத்து கரெக்டாக வந்து படிச்சிங்க அப்படின்னா இது வந்து போடலாம். இன எழுத்து வந்து பார்த்திங்கன்னா வேண்டுவது அப்படிங்கிறது. இன்னும் இட்டும் வந்து இன எழுத்து. அடுத்து கூற்று, சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்று குறிக்கலாம். அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. கூற்று தவறு, காரணம் சரி. தொல்காப்பியர் குறிப்பிட்ட இந்த உவன், உவல், உவர், உது, உவை இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இடைநிலை சுட்டு அப்படிங்கிறது. அடுத்து இதெல்லாம் வந்து லட்டு கொஸ்டின். ஓகேவா, 4123 அப்படிங்கிறது. எந்தை, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவாளி நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா எந்தை அப்படின்னா எம் தந்தை, அப்போ வந்து என் தாய் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளித்தனமாக நம்ம வந்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நுந்தை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பிழையான தொடர். பிழையான தொடரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் வந்து எது பிழையான தொடராக இருக்கலாம் அப்படின்னா இந்த இதுதான் பிழையான தொடராக இருக்கலாம். மலைத்து அப்படிங்கிறதுக்கு இந்த லைவ் வந்து வரணும். சரியா. அடுத்து திருப்புகழில் அருணகிரினால தப்பாட்ட இசை குறித்து பதிவு வந்து பண்ணியிருக்காரு. கரெக்ட் தான். ஆனால் தப்பாட்டம் அப்படிங்கிறது புலியை போன்று கருப்பு மஞ்சள்மான வண்ணம் கூட்டான், இது புலியாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து தப்பாட்டம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு, சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது. தென் திராவிட மொழிகள், இதில் வந்து இது வரும் அப்படின்னா தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு அப்படிங்கிறது. சரியா, நம்ம என்ன நினைப்போம், இதை போட்டுருவோம் டக்குன்னு வந்து அடிச்சிருப்போம். நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வராது. ஏன்னா மலையாளம் அப்படிங்கிறது நடுத்திராவிட மொழி வந்து வரும். ஈவில் டோர் ஆங்கில சொல்லியிருக்கு, தமிழ் சொல் கெடுப்பவர் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஈவில் பார்த்தே நம்ம வந்து போட்டுடலாம், ஓகே கெடுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால் என்ன யோசிப்போம், அறிவாளர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு, அப்போ அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆம்னிசைன்ட் இப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறது, எல்லாம் அறிந்த நிலை. மறு ஆய்வு மனு அப்படிங்கிறதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்து இந்த இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டு. கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றுதல். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஒன்று சுத்தநகல் பதிவேடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடித குறிப்பிலும் தனிப்பதிவேடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி இது அல்லது அது. ஓகேவா, ஆன்சருக்கு வந்து வரட்டும். இதுக்கெல்லாம் வந்து அபுளோமேனியா அப்படின்னா மனநோய் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா. ஸோ இதில் வந்து ஒரு 50 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம்.